மக்காவிலே இருந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மக்காவில ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு கிளம்பினார். போகும்போது ஒரு 1000 தங்க காசுகளை ஒரு அமானிதமா ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நான் ஹஜ்ஜை முடிச்சுட்டு அரபாவில் தங்கிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போனார். முடிச்சிட்டு வந்து அவர் வந்து பார்க்குறாரு, அவர் கொடுத்தவர் இறந்து போயிட்டு, யார்கிட்ட கொடுத்தாரு அவர் இறந்துட்டார். வாரிசுகள்கிட்ட கேட்டாங்க, எனக்கு எங்கள்கிட்ட யாருமே சொல்லலைன்ட்டான். உடனே அங்க உள்ள மக்காவுடைய ஆலிம்கள்கிட்ட வந்து சொன்னார். மக்காவுடைய உலமாக்கள் சொன்னாங்களாம், நீங்க ஜம்சம் கிணறுக்கு நடுநிசி நேரத்துல போங்க, போய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்ன செய்யுங்க சொல்லுங்க, அவர் பேரை சொல்லி சலாம் சொல்லுங்க. அவர் பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா, அவர் சொர்க்கவாசியா இருந்தா பதில் சொல்லிடுவார். அப்போ அவர்கிட்ட நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க ஏன்னா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவர் ஒரு இபாதத்தான் ஆள் அந்த மனிதர். உடனே போய் அந்த நடிச்சு நேரத்துல அந்த இடத்துல போய் சம்சம் கிணறுல போய் அஸ்லாம் அலிக்குன்னு அவர் பேரை சொல்லி சலாம் சொன்னா பதில் வரல. உடனே வந்து இந்த செய்தியை ஆலிம்கள்கிட்ட சொன்ன உடனே ஆலிம்கள் சொன்னாங்களாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் ஒரு நல்ல மனுஷனாச்சே, அவரு சொர்க்கவாசியா இருந்தா இங்க அவருடைய உயிர் இங்க ஆஜராயிருக்குமே, நல்லவர்களுடைய உயிர்களுக்குள்ள அந்த இடத்துல சங்கமிக்குது. அவர் கெட்டவர்களுடைய உயிராவுடைய இடத்துலதான் அவர் சங்கமிக்கிறார் போல தெரியுது. நீங்கன்னா யமன் நாட்டுக்கு போங்க, அங்க பர்ஹூத் என்ற ஒரு கிணறு இருக்கிறது, கெட்டவர்களுடைய ஆவிகள் சங்கமிக்கிற இடம் அது. அங்க போய் என்ன செய்யுங்க சலான் சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுன்னு சொல்லி அங்க போய் சலான் சொல்ல சொன்ன உடனே யமன் நாட்டுக்கு போனார், விசாரிச்சார், அந்த கிணறுக்கு போய் சலான் சொன்னார். அங்க அவருடைய பதிலுக்கு அவர் வந்தார். ஏன்னா அப்போ கேட்டாரு, என்னுடைய எங்க வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு, நான் இந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகளை நம்பல, நான் இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கிறேன், நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னார். அப்போ உடனே அவர் சொன்னா கேட்டாரு, நீங்க நல்லவரா இபாதத்தா இருந்தீங்களா, நீங்க ஏன் உங்க ரூஹ் இந்த இடத்துல சங்கமிக்குதுன்னு சொன்னதுக்கு, அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து எனக்கு ஒரு சகோதரி இருந்தா, அவங்கள நான் கேளைப்பட்ட எளியப்பட்ட சகோதரி, அவளை அவன் கவனிக்கல, அதனால அல்லாஹ் என்னைய இந்த நரகத்தினுடைய இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னார். சொல்லாலே சொன்னாங்க, கிணறுலேயே பறக்கத்தான கிணறு ஜம்சம் கிணறு, கிணறுலேயே ஆக கேடுகட்ட கிணறு பர்ஹூத் கிணறுன்னு சொன்னாங்க. காலையில் தண்ணி இருக்கும், பறவைகள் அதுல சிறகு அடிக்குமா, மாலையில பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு துரதிருஷ்டமான மோசமான கிணறு. அல்லாமா அஸ்மை சொல்லுவாங்க, ஆனா அந்த இடத்துல நான் ஒரு தடவை தங்கியிருந்தேன், வேதனையில அடிக்கப்பட்டு துன்புறுத்தவர்கள் அலறல் சத்தத்தை நான் கேட்டேன், நரகவாசிகள் அலறலை போல. சில நேரத்துல மோசமான துர்நாற்றங்கள் வீசும், கெட்ட ஆவிகள் ஒண்ணு சேரக்கூடிய, காபிர்களுடைய உயிர்கள் ஒண்ணு சேரக்கூடிய இடமா இருக்கிற காரணத்தினால் சில நேரத்துல அசிங்கமான நாத்தங்கள் அடிக்கும் என்று அல்லாமா அஸ்மாயை சொல்லி காட்டுவாங்க.